குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி நோக்கி புறப்பட்டுள்ள 1,00,000 விவசாயிகள் போலீசாரின் தடுப்புகளை உடைத்துக் கொண்டு முன்னேறி வருகின்றனர். கண்ணீர் புகை குண்டுகளையும் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் முன்னேறி செல்வதால் டெல்லியில் பதற்றம் உருவாகியுள்ளது. இதுகுறித்து களத்தில் உள்ள நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் விரிவாக கேட்கலாம். ராமகிருஷ்ணன், தற்போதைய கள நிலவரம் என்ன? விரிவா பதிவு செய்யுங்க. அதாவது மீண்டும் சாலைகளில் இறங்கி போராட்டத்தை தொடங்கிய பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் தலைநகர் டெல்லிக்குள் ஒருபோதும் அடியெடுத்து வைக்க விட மாட்டோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு 24 மணி நேரமும் அரணாக எல்லை பகுதியில் காவல் நிற்கும் ஆயிரக்கணக்கான போலீசார் பேரணியாக வரும் விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசியும் தடியடி நடத்தியும் உச்சக்கட்ட பதட்டத்தில் இருக்கிறது டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேச எல்லை பகுதிகள். கடந்த பல மாதங்களாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களது மாநிலங்களுக்குள்ளேயே போராடிய விவசாயிகள் கண்ணீர் கோரிக்கை என்பது மத்திய அரசினுடைய காதுகளுக்கு எட்டவில்லை என்ற போதிலும் அதன் காரணமாக மத்திய அரசினுடைய கதவுகளை தட்ட தலைநகர் டெல்லி நோக்கி புறப்பட முடிவு செய்திருக்கிறார்கள். பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களை சார்ந்த விவசாயிகள் உறுதி அளித்தது போல கோரிக்கைகள் கடந்த 2 ஆண்டுகளாயும் மத்திய அரசு நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலையில்தான் தங்களை தயார்படுத்தி கொண்டு சாலைகளில் இறங்கி போராட்டத்தில் குதித்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான விவசாயிகள். 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் அர்ஜுன் முண்டா ஆகியோர் விவசாய சங்க தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நேற்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் தோல்வியிலேயே முடிவடைந்த 2 பேச்சுவார்த்தைகளும் தோல்வியிலேயே முடிவடைந்ததை தொடர்ந்து இன்று காலை 10 மணி வரை மத்திய அரசு கெடு விதித்திருந்தார்கள் விவசாயிகள். அதிலும் பலனில்லை. மத்திய அரசு விவசாயிகளுடைய அந்த கெடுவையும் செவிசாய்க்கவில்லை. எனவே திட்டமிட்டபடி போராட்டத்தில் குவித்திருக்கிறார்கள் விவசாயிகள். நாம் காலையில் நின்று கொண்டிருந்த இடம் தலைநகர் டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு செல்லும் காசியாபாத் எல்லை பகுதியாக இருந்தது. அந்த காசியாபாத் எல்லை பகுதியும் தற்போது போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததை நாம் நேரடியாகவே காலையில் காட்டினோம். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் என்பது மிக முக்கிய பகுதியாக இருக்கின்ற சிங்கூர் பகுதியாக இருக்கிறது. கடந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து சுமார் ஒரு ஆண்டிற்கும் மேலாக லட்சக்கணக்கான விவசாயிகள் இந்த சாலைகளில் இறங்கிதான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இங்கேயே சமைத்து உண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுடைய முடிவு பிரதமர் நரேந்திர மோடி 3 வேளாண் சட்டங்களையும் திரும்பி பெற முடிவு செய்தது. அதே போன்று இவர்களது கோரிக்கைகள் என்பது விரைவில் நிறைவேற்றப்படும் என்று அன்றைய தினம் மத்திய அரசு உறுதிமொழி அளித்தது. ஆனால் உறுதிமொழியை மத்திய அரசு இதுவரை நிறைவேற்றாத காரணமாகத்தான் போராட்டத்தில் குவித்திருக்கிறார்கள் ஏராளமான விவசாயிகள். போராட்டத்தை பொறுத்தவரையில் தலைநகர் டெல்லியை சுற்றியிருக்கின்ற எல்லை பகுதிகளை முற்றுகையிடுவதுதான் விவசாயிகளுடைய முடிவாக இருக்கிறது. இதற்காக பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்போது பேரணியாக துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் இருந்து அம்பாலா பகுதியிலிருந்து பார்டர் பகுதியான சம்பு பார்டர் பகுதிக்கு ஏராளமான விவசாயிகள் தங்களது டிராக்டர்களில் வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, தடியடி பிரயோஜனம் செய்யப்பட்டது. அதே போன்று கண்ணீர் புகை குண்டு வீசியது. இதனால் அந்த பகுதி என்பது போர்க்களமாக மாறியிருக்கிறது. அந்த பகுதி மட்டுமல்லாமல் ஏராளமான பகுதிகளிலிருந்து விவசாயிகள் தலைநகர் டெல்லியை நோக்கி புறப்பட்டு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் தலைநகர் டெல்லிக்குள் நுழைந்து விடாமல் தடுக்கும் விதத்தில் ஏராளமான போலீசார் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சாலைகள் அனைத்துமே போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. போலீஸ் வாகனங்கள் சாலைகளின் குறுக்கே நிறுத்தப்பட்டு விவசாயிகள் உள்ளே நுழையாத வண்ணம் பாதுகாப்பு அரணாக செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல இடங்களில் சாலைகளின் குறுக்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் தலைநகர் டெல்லிக்குள் வருவதை தடுப்பதற்காக இதுபோன்ற பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போலீசார். அதையும் மீறி விவசாயிகள் தலைநகர் டெல்லிக்குள் நுழைந்து விடுவார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த பகுதியில் ஏராளமான மக்கள் போலீசார் इतना इकट्ठे किया है, कैसे आप? ये सब गलत है भाई। किसानों की जो मांगे हैं वो पूरी की जाए, जो किसानों की मांगे हैं वो पूरी की जाए भाई। जो उनका बनता है हक है उनको दिया जाए। आप कहाँ के रहने वाला है? हम दिल्ली के ही रहने वाले हैं। ये दिल्ली की जनता परेशान है। यहाँ स्थिति कैसा है? यहाँ स्थिति तो ठीक है, अच्छी है। कोई पुलिस इकट्ठे किया रखा है? ये तो उनको धमकाने के लिए, मारने के लिए है।
गरीब लोगों को जो जिनको ये किसान नहीं बताते उग्रवादी बताते हैं, ठीक है, उनको उग्रवादी बताते खालिस्तानी बताते हैं। ஆச்சா, இவர்களை பொறுத்தவரை இந்த பகுதி மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் தலைநகர் டெல்லிக்குள் வர இருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுமையாக போலீசார் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி என்பது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து வாகனங்கள் போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் விவசாயிகளுடைய கோரிக்கை என்பது நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்களுடைய கோரிக்கைகள் என்பது நியாயமான கோரிக்கையாக இருக்கிறது. அதை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும். இது போன்று விவசாயிகளை பயமுறுத்தும் வகையில் மத்திய அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஏராளமான போலீசாரை குவித்து பதட்டமான ஒரு சூழ்நிலை இந்த எல்லை பகுதிகளில் நீடிப்பதை இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. கடந்த முறை கூட ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தின் காரணமாக இந்த பகுதி மக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டார்கள். போக்குவரத்து என்பது பெருமளவு சுமார் ஒரு வருடத்திற்கு மேலாக போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டது. இந்த பகுதியில் இருக்கின்ற ஏராளமான மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக அவர்கள் இணைந்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். அவர்களுக்கு உணவு கொடுத்து, அவர்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு கொடுத்து, இது போன்ற நடவடிக்கைகள் இந்த பகுதியில் இருந்த மக்கள் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். அதே போன்றுதான் இப்போதும் இந்த சூழ்நிலையும் மாறியிருக்கிறது. விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்பது மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். கள நிலவரத்தை பொறுத்தவரையில் விவசாயிகள் தலைநகர் டெல்லியை சுற்றியிருக்கின்ற எல்லை பகுதிகளில் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற ஒரு நிலை இருப்பதன் காரணமாக ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லியை சுற்றியிருக்கின்ற ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லும் இந்த ஹைவே பகுதி என்பது முழுமையாக போலீசாரினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு பல அடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை மீறி விவசாயிகள் தலைநகர் டெல்லிக்குள் வர முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலை தான் விவசாயிகள் தங்களது பேரணியை துவங்கி இருக்கிறார்கள். ஆங்காங்கே இருந்து தங்களது டிராக்டர்கள் மூலமாக சுமார் 6 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களையும் ஏற்றிக்கொண்டு தங்களது டிராக்டர்களில் தலைநகர் டெல்லி நோக்கி வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் ஆங்காங்கே பல மாநிலங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தலைநகர் டெல்லி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை நிலவிக் கொண்டிருக்கிறது. விவசாயிகளுடைய போராட்டம் காரணமாக தலைநகர் டெல்லிக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்ற மெட்ரோ ரயில் நிலையங்களில் பல வாயில்கள் வந்து மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் இல்லம் அமைந்திருக்கின்ற ரயில் நிலையத்தினுடைய அந்த நுழைவாயில், அதே போன்று முக்கியமான மத்திய அரசினுடைய அலுவலகங்கள் அமைந்திருக்கின்ற ரயில் நிலையத்தில் உள்ள பல பகுதிகள், குறிப்பாக 9 ரயில் நிலையங்கள் இருக்கின்ற பல வாயில்கள் வந்து மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விவசாயிகள் ஏராளமானவர்கள் மெட்ரோ ரயில் மூலமாக பயணம் செய்து ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபடலாம் என்ற செய்தி வெளியானதன் காரணமாக இது போன்ற ஒரு நடவடிக்கையை மெட்ரோ நிர்வாகம் எடுத்திருப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. போராட்டத்தை பொறுத்தவரையில் விவசாயிகள் தங்களது முழுமையான முயற்சியின் காரணமாக இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மத்திய அரசு அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. விவசாயிகள் விடுத்த கெடுவையும் மத்திய அரசு செவிசாய்க்காத ஒரு காரணத்தின் காரணமாக இன்றைய தினம் போராட்டம் என்பது விவசாயிகளால் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். சாலைகளிலிருந்து இறங்கி விவசாயிகள் தங்களது போராட்டத்தை 2வது முறையாக துவங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்டம் என்பது தலைநகர் டெல்லியை சுற்றியிருக்கின்ற இந்த எல்லை பகுதி வரை விவசாயிகள் வருவார்களா, அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்களா, தலைநகர் டெல்லிக்குள் அவர்கள் நுழைவார்களா என்றெல்லாம் பொறுத்திருந்தான் நாம் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.